அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அற்புதங்கள் நிகழும் மார்ச் மாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மார்ச் மாதங்கிறது மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த மாதம்தான். பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் துவங்க போகுது. இந்த மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணையுது. மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த இந்த மாதத்தில் மாசி மகம், காரடையான் நோன்பு உள்ளிட்ட பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெற இருக்கின்றன. மாசி பௌர்ணமி அன்றுதான் அன்னை பரமேஸ்வரி காளிந்தி நதியில் தாமரை மலரில் சங்கு வடிவத்தில் தோன்றினாள். சிவபக்தனான தட்சன் சங்கினை தொட்டவுடன் குழந்தையாக மாறி தாட்சியாயினி என்ற பெயரில் தட்சனின் மகளாக வளர்ந்தாள். எனவே மாசி பௌர்ணமி அன்று அன்னையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி, வாழ்வில் இன்பம் ஆகியவற்றை பெறலாம். மாசி பௌர்ணமியின் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்நிகழ்ச்சி காம தகனம் என்று அழைக்கப்படுது. பௌர்ணமிகளில் மாசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் மறைந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நடத்தப்படுது. வள்ளலாளன் என்ற திருவண்ணாமலை அரசனுக்கு அண்ணாமலையார் அரசனின் வேண்டுகோளின்படி மாசி பௌர்ணமி அன்றுதான் நீத்தார் கடன் செய்தார். அதனால் மாசி பௌர்ணமி அன்று பெரியோருக்கு சிரார்த்தம் இன்றும் செய்யப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்கிறது சிறப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகம் வெகு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் நடைபெறுது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்களை செய்வது விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மாசி மக விரதத்தை அனுசிஷ்டால் குழந்தை பேறு உண்டாகும். மாசி மாதம் மாங்கல்ய மாதம் என்று கூறுவார்கள். சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். காரடையான் நோன்பு கொண்டாடப்படுவது இந்த மார்ச் மாதத்தில்தான். காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி 2024 வியாழன் அன்று காரடையான் நோன்பு சுப முகூர்த்தம். அதாவது காரடையான் நோன்பு மீன சங்கராந்தியின் போது கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான தமிழ் பண்டிகை. இந்த கொண்டாட்டம் தமிழ் மாதமான மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதத்தின் தொடக்கத்தை குறிக்குதே. காரடை என்பது இந்நாளில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஒரு பிரசாதம் அல்லது நிவேத்தியம் மற்றும் நோன்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் விரதம். சத்தியவான் சாவித்திரியின் புராணத்தின்படி சாவித்திரி தனது கணவர் சத்தியவானை மரணத்தின் கடவுளிடமிருந்து அதே நாளில் திரும்ப பெற்றதாக நம்பப்படுது. இந்த நம்பிக்கையின் காரணமாக காரடையான் நோன்பு சாவித்திரி விரதம் என்று பிரசித்தம். இந்நாளில் பெண்கள் கௌரி தேவியை வணங்கி அம்மனுக்கு காரடையான் நோன்பு நிவேத்தியம் சமர்ப்பிப்பாங்க. பூஜை சடங்குகளுக்கு பிறகு பெண்கள் தங்கள் கணவரின் நல்வாழ்வுக்காக புனித மஞ்சள் பருத்தி நூலை கட்டுகிறார்கள். இந்த புனித நூல் மஞ்சள் சரடு அல்லது நோன்பு சரடு என்று அழைக்கப்படுது. திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் விரதம் கடைபிடிக்கிறாங்க.
அதே சமயம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்காக விரதம் கடைபிடிப்பாங்க. இந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் பெண்கள் பொதுவாக மஞ்சள் நிற ஆடைகளை அணிவார்கள். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் சுப தருணத்தில் மஞ்சள் சரடு என்ற புனித நூல் கட்டப்படுது. மார்ச் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது ஆயுள்காரகனான கர்மகாரகனான சனி பகவான், ஆத்மகாரகனான சூரியன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் செயலில் வேகம் இருக்கும், மறுபக்கம் நிதானித்து செய்ய வேண்டியது இருக்கும். இந்த இரண்டிற்கும் இடையில் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்கள் முயற்சிகளை லாபமாக்குவார், முன்னேற்றத்தை உண்டாக்குவார். வெளிநாட்டு தொடர்புகளின் வழியாக ஆதாயத்தை ஏற்படுத்துவார். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் சனி பகவானும் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகளில் நெருப்பு வெளிப்படும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நிலை இல்லாமல் போகும். மற்றவங்களின் எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடும் என்கிறனால முடிஞ்ச வரை அமைதி காப்பது நல்லது. குரு பகவானின் பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் மீது கூடுதல் கவனம் செலுத்துங்கள். லாபம் அதிகரிக்கும். விழிப்புடன் செயல்படுங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். புதிய தொழில் முயற்சிகளில் யோசித்து இறங்குங்கள். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தெய்வருள் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. குடும்பத்திற்குள் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது. விவசாயிகளுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிர்பார்த்த லாபம் காண்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அதிக அக்கறை செலுத்துவது அவசியம். ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்கிறது நன்மை தரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது நரசிம்மரை வணங்கினால் மனதில் நிம்மதி நிலைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். மனக்காரகனான சந்திரன், ஆயுள் காரகனான சனி பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் நீங்கள் வெற்றி பெறும் வரை உங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ஜென்மராசிக்குள்ளும் குடும்பஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். குரு பகவானின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிகிறதுனால புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். சிலர் செய்யும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. தொழிலுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். சனி பகவானின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பொருளாதார நெருக்கடி விலகும். கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க. சிலர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களில் ஈடுபட்டு லாபம் காண்பாங்க. அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்களின் விருப்பங்கள் இந்த மாதம் எளிதாக நிறைவேறும். சிலர் தங்கள் பெயரில் இடம் வாங்கி போடுவீங்க. புதிய வீட்டில் குடி போவாங்க. குடும்பத்தில் சலசலப்பு செல்லும் என்றாலும் அதை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிக்க போகிறீங்க. உடல்நிலையில் சங்கடம் விலகி ஆரோக்கியமாக செயல்பட போகிறீங்க. விவசாயிகள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு லாபம் அடைவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் அதிக அக்கறை தேவை. அடுத்தது நாம் பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சிவனை பிரதோஷம் என்று வழிபட்டால் பிரச்சனைகள்லாம் விலகுமுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அவிட்டம் 1, 2ஆம் பாதம். தைரிய வீரிய பராக்கிரம காரகனான செவ்வாய், ஆயுள் காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் அதிக முயற்சி தேவைப்படும். சில நேரங்களில் அதில் தடைகளும் ஏற்படும் என்றாலும் துணிச்சலுடன் நீங்கள் செயல்பட போகிறீங்க. நினைத்ததை சாதிக்கும் வரை ஓயாமல் உழைக்க போகிறீங்க. இந்த மாதம் ராசிக்குள் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் வேகம் இருக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் முயற்சி வெற்றியாகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்க. வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்களில் ஆதாயம் அதிகரிக்கும். தொழிற்சாலை, ஹார்ட்வேர்ஸ், பேக்கரி, ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் போன்ற தொழில்கள் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் ஜென்மராசி 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. பெண்களுக்கு இது யோகமான மாதம்தான். குரு பகவானின் பார்வை உடல்நிலையில் இருந்த சங்கடங்களை விளக்கும்.
சுயதொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பணியாளர்களின் சங்கடங்கள் விலகும். விவசாயிகள் நவீன விவசாயத்தில் ஈடுபட்டு லாபம் காண்பாங்க. கால்நடை வளர்ப்பில் ஆதாயம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் ஏற்படும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, அனுமனை வழிபட்டால் அல்லல்கள் எல்லாம் நீங்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்ச் மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.